இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் தடை குறித்து இலங்கை அரசின் நிலைப்பாடு. சுவிட்சர்லாந்தில் இலங்கை தமிழர் கடையில் நூதன மோசடி. யாழில் இருந்து சென்ற வாகனம் விபத்து, சிரேஷ்ட விரிவுரையாளரின் மனைவியும் உயிரிழப்பு. யாழில் அதிக போதைப் பொருள் பாவனையால் இளைஞன் மரணம். இயக்குனர் பாரதிராஜா மகன் மனோஜ் திடீர் மரணம். திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் முன்னாள் 3 இராணுவ பிரதானிகள் உட்பட 4 பேர் மீது ஐக்கிய ராச்சியம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். அத்துடன் கடந்த காலங்களில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை தொடர்பில் உள்நாட்டு பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். நாட்டின் முன்னாள் 3 இராணுவ பிரதானிகள் உட்பட 4 பேர் மீது ஐக்கிய ராச்சியம் விதித்துள்ள தடைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கிடம் இன்று தெரிவிக்கும் போதே வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் தலைநகர் பேர்ன் மாநிலத்தில் உள்ள இலங்கை தமிழர் ஒருவரின் கடையில் மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் புத்தி பேதலித்தவர் போல இருக்கின்ற போதிலும் அங்குள்ள இலங்கை தமிழர் ஒருவரின் கடையில் பொருட்களை திருடியதாக கூறப்படுகின்றது. எனினும் குறித்த நபர் புத்தி பேதலித்தவர் போல காட்டிக்கொள்வதால் அவர் திருடிய போது அவரை பிடித்து அறிவுரை கூறி வர்த்தகர் அனுப்பி வைத்துள்ளார். எனினும் குறித்த நபர் மீண்டும் இலங்கை தமிழரின் கடையில் தொடர்ந்து திருடியதால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் பேர்ன் வர்த்தகர்கள் குறித்த நபர் தொடர்பில் அவதானமாயிருக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் சுவிஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலனி பல்கலைக்கழகத்தின் உளவியல் பிரிவின் தலைவரான சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கயந்த குணேந்திரவும் அவரது சகோதரரும் திடீர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பேராசிரியரின் மனைவி மிகவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். கடந்த மார்ச் 19 யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா சென்று 3 குழந்தைகளுடன் திரும்பிக் கொண்டிருந்த போது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனம் விபத்திற்குள்ளானது. நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் அவர்கள் பயணித்த வேன் லொரியின் பின்புறத்தில் மோதியதில் 46 வயதான விரிவுரையாளரும் அவரது சகோதரரும் உயிரிழந்தனர். அவரது மனைவி, 3 குழந்தைகள் மற்றும் 2 காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேனின் ஓட்டுநராக இருந்த கலாநிதி கயந்தவின் மைத்துனரும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இறந்ததோடு அவரது மனைவியும் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த 3 குழந்தைகள் உட்பட அவரது உறவினரும் வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதீத போதை காரணமாக இளைஞன் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞன் ஒருவர் ஹெரோயின் போதைப் பொருளை அதீத அளவில் நுகர்ந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதேவேளை உயிரிழந்த இளைஞருடன் இணைந்து போதைப் பொருளை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இயக்குனர் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பு காரணமாக காலமானார். உடல்நலக் குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார். சென்னையில் வசித்து வந்த மனோஜ் பாரதிராஜா உயிரிழக்கும் போது அவருக்கு வயது 48 ஆகும். பாரதிராஜா இயக்கிய தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமான அவர் சமுத்திரம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, ஈரநிலம், சாதுரியன், மகாநடிகன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். சரத்குமார், முரளி ஆகியோருடன் இணைந்து அவர் நடித்த சமுத்திரம் திரைப்படம் மற்றும் சத்யராஜுடன் இணைந்து நடித்த மகாநடிகன், வருஷமெல்லாம் வசந்தம் ஆகிய படங்களில் இவரது நடிப்பு கவனம் பெற்றது. சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார்.
பல்வேறு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த இவரின் மறைவுக்கு திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.